அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்திகளிலே புனித சூசையப்பர் எங்குமே பேசியதாக நாம் கேட்பதே இல்லை. ஆனால் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அந்த 7 குணாதிசயங்களை, புனித சூசையப்பருடைய குணாதிசயங்களை அழகாக எடுத்து வைக்கின்றார். முதல் குணாதிசயமாக he was a beloved father, அதாவது விரும்பத்தக்க பாசமிக்க தந்தையாக புனித சூசையப்பர் இருந்தார். மரியாவை, ஆண்டவர் இயேசுவை, திருச்சபையை, உங்களை, என்னை இன்னும் அன்பு செய்கின்ற, பாதுகாக்கின்ற, விரும்பத்தக்க ஒரு பாசமுள்ள தந்தையாக புனித சூசையப்பர் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது பண்பாக அவர் சொல்லுவது he was a tender and loving father, அன்பு நிறைந்த, பாசம் செறிந்த தந்தையாக புனித சூசையப்பர் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு வளர்வதை, ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் உகந்து வளர்வதை புனித சூசையப்பர் ரசித்தார். அவருக்கு நிறைய மதிப்பீடுகளை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு போதித்த அந்த நல்ல மதிப்பீடுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அந்த எளிமையான வாழ்வு அனைத்தையுமே கண்டிப்பாக புனித சூசையப்பரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூன்றாவது பண்பாக நம்முடைய திருத்தந்தை புனித சூசையப்பரின் குணாதிசயமாக சொல்லுவது he was an obedient father, கீழ்ப்படிதல் உள்ள தந்தை. இறை திட்டம் சோதனையான வேளைகளிலே புனித சூசையப்பருக்கு வெளிப்படுத்தப்பட்ட போதும் பொறுமையோடு, தாட்சியோடு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர் யோசேப்பு. அவருக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தன்னுடைய மனைவி திருமணத்துக்கு முன்பதாகவே அவர் கர்ப்பவதியாக இருக்கிறார், எப்படி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? குழம்பிய வேளையிலே வானதூதருடைய அறிவுறுத்தலின் பேரிலே கனவிலே அவருக்கு வெளிப்படுத்ததன் வழியிலே அவர் ஆண்டவருடைய அந்த திருத்திட்டத்திற்கு அவர் செவிமடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் தான் இன்று நீங்களும் நானும் இன்று கிறிஸ்தவர்களாக இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நாலாவது பண்பாக திருத்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லுவது he was an accepting father, ஏற்றுக்கொள்ளுகின்ற தந்தை. மரியாவை, அவர் வாழ்ந்த அந்த சூழலை, ஒரு இக்கட்டான நிலையை, எளிமையை, ஏழ்மையை, பிரச்சனைகளை அவர் உவந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதனை உதறி தள்ளவில்லை, மாறாக அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த சூழலுக்கு ஏற்ற தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு நல்ல தந்தையாக, அவர்களை வழிநடத்துகின்ற ஒரு நல்ல ஆயனாக தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஐந்தாவது பண்பாக திருத்தந்தை புனித யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது he was creative but bold father, படைப்பாற்றல் உள்ள, துணிச்சல் உள்ள தந்தை. இந்த கட்டாயமான சூழலிலே எகிப்திற்கு நீ குழந்தையை கூட்டிக் கொண்டு செல், தைரியமா போறார், பயப்படல. நடந்து போகணும், பல மைல் தூரம் நடக்க வேண்டும், எப்படியாவது என்னுடைய மனைவியை, குழந்தையை காப்பாற்றித்தான் தீருவேன் என்ற அந்த மனதிடத்தோடு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் மறைவாக அவர் செல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆறாவது பண்பாக நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார் he was a hard working father, உழைக்கின்ற தந்தை. நாம் அனைவருக்கும் தெரியும், புனித சூசையப்பர் தச்சு வேலை செய்தவர். எளிமையான, வறுமையான சூழலிலும் நிறைவாக வாழ்ந்தவர் புனித சூசையப்பர். அவர் வாழ்ந்த காலத்திலே அந்த தச்சு வேலை அது ஒரு சின்ன ஒரு எளிமையான வேலையாக, ஒரு கீழ்த்தரமான வேலையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அதனை ஏற்றுக்கொண்ட அந்த வேலையை மகிழ்ச்சியோடு செய்தார், அன்பு செய்து செய்தார். அதே நேரத்திலே இந்த எளிமையான அவருக்கு வந்த அந்த சொற்பமான வருவாயிலும் நிறைவோடு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை நடத்தினார் என்பது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெளிச்சமாகிறது. ஏழாவது இறுதி பண்பாக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார் வெளிச்சம் படாத மறைவான வாழ்க்கை வாழ்ந்த தந்தை, ஃபாதர் இன் தி ஷேடோ. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் எதையுமே அலட்டிக் கொள்ளவில்லை, அவர் தன்னையே தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை, இறைமகனுடைய வளர்ப்பு தந்தை நான் என்று தன்னையே அவர் பீட்டிக் கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் எதையுமே பேசவில்லை. விவிலியத்திலே பார்க்க ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படித்தான் நமக்கு விவிலியம் நமக்கு சொல்லுகிறது.